இந்த துயர சம்பவத்துக்கு நடிகர் விஜய் நீங்கள் எதாவது குற்றம் சாட்டுறீங்களா? யாரையுமே நாங்கள் குற்றம் சாட்டல. ஆம்புலன்ஸ்காரங்களை தான் நான் குற்றம் சாட்டுவேன். ஏன் அப்படின்னா, என் பேத்திக்கு, எங்கள் பெரிய பேத்திக்கு உயிர் இருந்தது. என் பையன் கொண்டுட்டு போயிருக்கான். 2 மருமகளையும் என் சின்ன பேத்தியும் பார்க்காம என் பெரிய பேத்தியை கொண்டு போயிருக்கான். போய் அங்கே ஜிஹெச்சில் வந்து என் பேத்திக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலை. எடுத்திருந்தா பெரிய பேத்தியாவது பொழைச்சிருப்பா. விஜய் எவ்வளோ பேசுனார் உங்கள்கிட்ட? எவ்வளோ நேரமாக பேசினார்? எங்ககிட்ட 1 மணி நேரம் பேசினாங்க. நாங்கள் தான் வெளியே வந்தோம். சார், இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணுங்க, அதுக்காக நாங்கள் வெளியே வந்துட்டோம். எங்கள் மனிதாபிமானத்தை அவர் 1 மணி நேரம் பேசுனதில் உங்களுக்கு அவர் சொன்ன ஆறுதல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சா? அவர் வந்து ஏதாவது ஆறுதல் சொன்னாலே எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. என் பேத்திங்க என் மருமக வந்து நின்னாதான் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும். அவங்க குடும்பத்தில் யார் குடும்பத்தில் இருந்தாலும் இந்த இழப்பு வந்து தாங்க முடியாதது. ஒரு நோவு நொடி வந்து போயிருந்தாங்கன்னா நாங்கள் கவலைப்பட்டுக்க மாட்டோம். ஒரு இது பார்க்க போய் இப்படி இறப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அடுத்த கட்ட முடிவு ஏதாவது விஜய் எடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வேற ஏதாவது புரியல. அடுத்த கட்ட நகர்வுகள் ஏதாவது? எங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்கள் பையனுக்கு வேலைன்னா வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா என்னை நினைச்சுக்கோங்க, தம்பியா அண்ணனா. ஆனால் என் பேத்திகளுக்காக என் மாமாவாக தான் பார்த்தாலும் அதே மாதிரி மாமாவாக தான் என் பேத்திகளுக்காக நான் பார்க்குறேன். என் கூட பிறந்த சகோதரனை தான் பார்க்குறேன். யாரும் இல்லையே இதெல்லாம் வந்து குற்றமே சொல்ல முடியாது. என்ன ஜிஹெச்சுக்கு கொண்டுட்டு போகாமல் தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருந்து நீங்கள் என் பிள்ளைங்க பொழைச்சிருக்குங்க. எதையாவது ஒன்றையாவது கொடுத்துருந்தா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். எவ்வளோ காசு கொடுத்தாலும் இது ஈடாகாது. யார் ஆறுதல் சொன்னாலும் ஈடாகாது.